சாங் கொண்டு வந்திருக்கோம். ரெடியா? ரைட். இந்த பாட்டு சொல்லுது, உனக்குள்
எனக்குள் படிக்கலாமா? உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரிய. உங்க லைஃப்ல அந்த ஹோலி ஸ்பிரிட், அந்த கடவுள் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதான்? இந்த காற்று நிரப்பப்பட்ட பலூன் மாதிரி தான். ஒரு நெருப்பு வந்தா காலி, ரைட்? ஆனா இதே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்பொழுது என்ன வந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய ஆற்றல் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதான் அந்த பாட்டு சொல்லுது, உனக்குள் எனக்குள் இருப்பவர். சத்தமா சொல்லுங்க, உனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் பெரிய காரியம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த பாட்டு ஒரு வாட்டி நம்ம பாடலாம், ஆக்ஷனோட அக்கா பண்ணுவாங்க, நம்ம சேர்ந்து பண்ண போறோம். ரைட்? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். வாங்க. எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். பண்ணலாம் எல்லாரும். பெரிய காரியம், பெரிய காரியம், கிளாப் கிளாப் கிளாப். பெரிய காரியம், கிளாப் கிளாப் கிளாப். பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். இவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுத்துன்னு வந்துட்டீங்க பாருங்க, நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்ற பாருங்க. ரெடி? ஆர் யூ guys ready? சரி, let's stand on your feet. எழுந்து நில்லுங்க எல்லாரும். நம்ம உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருடைய ஒரு வார்த்தைக்குள்ள போக போறோம். எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். சத்துருக்களை பார்த்து சிரித்தாலும் என் பலனான இயேசுவாலே நகர்வேனே. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு வெளிப்படுத்தல சொல்லுதுன்னா, அவர் பரிசுத்தரா இருக்கிறார். இத்தனை பேர் ஆண்டவர் மிக மிக பரிசுத்தரா இருக்கிறாரு விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லலாமா? நம் ஆராதிக்கிற தேவன் அவர் உன்னதரா இருக்கிறார். கேராபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் 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 என்று ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிமிஷத்துல நீங்களும் நானும் இணைந்து கடவுளை ஆராதனை செய்ய போறோம். கடவுளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நேரம். தம் பிள்ளைகள் அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்ய போறீங்க? ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே உங்க கண்கள் மூடுவதாக. யாரையும் பக்கத்துல இருக்கவங்களா வேடிக்கை பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடுவதாக. நாட்கள் முடியும் வரை
திறந்து ஆண்டவரே என் ஆராதனை உங்க ஒருவருக்கே ராஜா. ஆண்டவரே என் ஜீவன் பிரியும் வரை, ஆண்டவரே இந்த சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் சுவாமி. சுவாசம் உம்மையே ஆண்டவரே நான் ஆராதிப்பேன் சுவாமி. ஓ நன்றி ராஜா. பரிசுத்த தெய்வத்தை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், ஆராதனை செய்ய போறோம். எல்லாம் எழுந்திருக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் எழுந்து உங்க கரங்களை உயர்த்தி நாம் ஆராதனை செய்ய போகிறோம். தூதர்களோடு சேராபீன்களோடு இணைந்து நாம் ஆராதனை செய்ய போகிறோம். உங்க கரங்கள் எல்லாம் வானத்துக்கு நேராக உயர்த்தப்படுவதாக. கடவுள் உங்க கரங்களை பார்க்க ஆசைப்படுகிறார். இந்த வேளையில God wants to see your hands to be raised up. எல்லாருடைய கரங்கள் வானத்துக்கு நேராக உயர்த்தப்படுவதாக. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அளவில்லாமல் உங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதாக. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமம் மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும், இங்க இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் அவை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தம்பி, நீ என்ன நினைத்து இங்க வந்திருக்கிறியோ, கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். You're gonna see a miraculous thing today. வானபூமி அவர் வார்த்தை இந்த உலகமே அழிந்து போனாலும்
வரலன்னா நீ சும்மா இங்க வரல. உங்க யூத் செக்ரட்டரி, உங்க யூத் ட்ரெஷரர் உங்க கூப்பிட்டாண்டதுக்காக நீங்க இங்க வரல. ஒருவேளை நீங்க டாச் பண்ணி வேற எங்கன்னா போயிருக்கலாம். ஆனா நீங்க இங்க வரணும்னு கடவுள் உங்களை குறித்து திட்டமிட்டிருக்கிறார். ஒருவேளை நான் ஏன் வாழ்றேன், இந்த வாழ்க்கை எதுக்கு எனக்கு, நான் உயிருக்கு உயிரா நேசித்தவங்க என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, இவங்க தான் என் வாழ்க்கைன்னு நம்பினவங்க என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, என் பேரண்ட்ஸ் கூட என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் எங்க போனாலும் இந்த வாழ்க்கை முழுசா ஒரு ஃபெயிலியரா தான் இருக்கிறேன், என்னுடைய ஸ்டடீஸ்ல நான் வேஸ்டா இருக்கேன், எந்த இன்டர்வியூல போனாலும் என்னை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனா எதுக்கு வாழ்றேன், எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரு பாரமா இந்த உலகத்துல இருக்கிறேனே, என்னை நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நீ யோசித்திருப்பனா, உனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, உனக்காக நீ அவரை தேடுறதுக்கு முன்னாடி உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறாரு தம்பி. ஆண்டவர் உன்னை அவ்வளவு நேசிக்கிறார். அவர் உன்னை உள்ளங்கடிகையில் வரைந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். நீ இந்த உலகத்துல ஆக்சிடென்ஷியலா நீ பிறக்கல. You're not here as an accident. God has a perfect future for you. உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ உன்னை நம்புறியோ இல்லையோ, கர்த்தர் உன்னை நம்புறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ராஜா எல்லா நாமங்களிலும் அவருடைய நாமம் மேலான நாமமா இருக்கிறது. ஓ ஜீசஸ், உயிரான இயேசுவே, அந்த உயிரான இயேசு பக்கத்துல நின்று மகளே மகளே கலகாது, நான் கரத்தை பிடிச்சிருக்கேன், நான் உன்னை ஒருபோதும் கைவிடுபவர் இல்லை. உங்க அப்பா அம்மா உன்னை மறந்து போலாம், நீ நேசிக்கிறவன், ஆனா ஆண்டவர் ஒருபோதும் உன்னை மறவாதவர் இருக்கிறார். அநேகருடைய கண்கள் கலங்கி கொண்டிருக்கிறது. இயேசு சாமி கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. ஓ மகிமை மகிமை. ஆண்டவரே, என் உயிரே நீங்க தான் சுவாமி. அநேகர் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. எங்க வாலிப பிள்ளைகளை மூடுதே ராஜா. ஓ நன்றி சுவாமி. அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பிள்ளைகள் அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக சென்ற அந்த மேகம் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நின்று இருக்கு. எல்லாவற்றிலும் அவர் கலந்திருக்கிறார். Right. He is with you.
கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் ஒரு ஹார்டான, கடினமான, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு உள்ள வந்திருக்கிறீங்க. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் உங்க இருதயத்தை மாற்றி இருக்கிறார். நிறைய பேர் ஒரு லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க உள்ள வரும்போது ஒரு பேர்டனோடு, ஒரு வலியோடு, ஒரு கேள்வியோடு நீங்க வந்திருப்பீங்க. இந்த செஷன் முடியத்துக்குள்ள உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் அளிக்க போகிறார். இப்போ உங்க கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. ஜஸ்ட் உங்களுடைய வலது கையை உங்களுடைய இருதயத்துக்கு நேராக வைங்க. உங்க லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்குங்க. உங்க ரைட் ஹேண்டை உங்க ஹார்ட்டுக்கு நேராக வைங்க. இயேசு சுவாமி, நான் சொல்றது என் பின்னாடி சொல்லுங்க. இயேசு சுவாமி, இன்னைக்கு உங்க சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கோம். இயேசுவா என்னோடு பேசுங்க. நாங்கள் எங்க மனிதர்களுடைய சத்தத்தை கேட்க வரல, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். நீங்க உம்முடைய தாசர்களோடு முகமுகமாய் பேசுனீங்க. இன்னைக்கு ஏன் கூட நீங்க பேசுங்க. உம் கரத்தில் எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. God's people will say Amen. Hallelujah. Right. Thank you so much.